சார், அந்த கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபஸ்ட்டு பேட்டி கொடுத்தப்பயே விஜய்க்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தார். அதாவது இதில் எதுக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தார். நேற்று ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ் பதிவு போட்டிருக்காரு சார். அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக வதந்தி பரப்பாதீங்கன்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க சார். வதந்தி யார் பரப்புறாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு சார். அழகான ஒரு அறிக்கை அது படிக்கிறேன் நான் அப்படியே. தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கும் முதலமைச்சர் எப்படிப்பட்ட பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு இன்று அவர் வெளியிட்டுள்ள ஃபோட்டோஷூட் வீடியோவே சாட்சி. நேற்று நான் கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக எனது கருத்துக்களையும் தெரிவித்து அதே சமயம் மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்தேன். அதற்கெல்லாம் உரிய பதிலளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே, என்ன அவதூறு பரவியது? உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்கிறார்களே, அந்த அவதூறா? அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது, இவையெல்லாம் வதந்தியா? பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே, அதுவா? அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வருமானவர் கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோ எடுத்த கையோடு துபாய்க்கு வெக்கேஷனுக்கு பறந்து சென்று விட்டாரே, அதுவா? அடி, பையனுக்கு ஒரு அடி. கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா? சென்னை ஏர் ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே? எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை. ஆனால் உங்களின் இந்த வீடியோ தான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. கரெக்டாக பிடிக்கிறார் பாயிண்ட்டை. நாங்களே அது அரசியலாக நினைக்கல, நீ தான் வீடியோ போட்டு ஆரம்பித்து வைக்கிற. இதில் இன்னும் கொடுமையாக, நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரிக்கும் காட்சிகள் ஊடகங்களில் தொடர்ந்து வருகின்றன. அதை பார்க்கும் மக்களுக்கே இது ஒருதலைபட்சமான அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என்பதை காட்டுகிறது. மக்களுக்கு விடிய அரசின் மீது நம்பிக்கை இல்லை. கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்கள் ஃபோட்டோ ஷூட்டால் மக்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள். கொடுமையாகுது, இப்படி பண்ணாதீங்க, மொக்கையாகுது படம் அப்படின்றதையும் சொல்லிவிட்டார். ரொம்ப ஒரு டைம்லி அண்டு இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக திரு பழனிசாமியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். இதே போல் திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் இது எதிர்ப்பு தெரிவித்து இந்த வதந்தி இருந்துன்னு மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்ட்டு அவரும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னா, திமுக அரசு கரூர் சம்பவத்தில் உண்மை வெளியே வந்துவிடக்கூடாது என்று அஞ்சுகிறது என்று நன்றாக தெரிகிறது. நாம் தொடர்ந்து வந்து இந்த மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூத்துகள் என்னவென்பதை பற்றி நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். 36 மணி நேரத்திற்கு பிறகு விஜய் பனையூர் வீட்டிலிருந்து கிளம்பினார். விஜய் ஏன் இப்படி குறுகுறு என்று பார்க்கிறார்? பாருங்கள், தாவேக்கவினர் வெறும் 10,000 பேருக்கு தான் அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஸோ மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை வசதியாக எப்படி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் தாவேக்கவுக்கு எதிராகவும் மடைமாற்றம் செய்வது என்பதில் கவனமாக வெகுஜன ஊடகங்கள் இருக்கின்றன. நாம் உள்ளிட்ட தன்னிச்சையான ஊடகங்கள் தான், சுயாதீன ஊடகங்கள் தான் இதில் என்ன நடந்தது என்று மக்கள் சார்பாக எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய சந்தேகத்தையும் மக்களின் சந்தேகத்தையும் பொதுவெளியில் வைக்கிறோம். இதே போல பொதுவெளியில் சந்தேகத்தை எழுப்பினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வதந்தியை பரப்பினார்கள் என்ற குற்றச்சாட்டில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் பாஜக நிர்வாகி, மேலும் 2 தாவேக நிர்வாகிகள். இன்று காலையில் ரெட்பிக்ஸ் சேனலின் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோக அரியலூரை சேர்ந்த நமது தொலைக்காட்சிக்கெல்லாம் வந்து பேட்டி அளித்த திரு வெங்கி ரத்னம் அவர்களை கைது செய்ய காவல்துறை உத்தேசித்திருப்பதாகவும் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி நின்று இணைத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாருமே பேசக்கூடாது என்பது தான் இதன் அடிநாதம். நல்ல இந்த சீக்வன்ஸை பாருங்கள். ஒரு சீஃப் மினிஸ்டர் வதந்திகளை பரப்பாதீர்கள்னு நேற்று காலையில் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. மதியம் போல் காவல்துறைகிட்டேருந்து அறிவிப்பு வெளியே வருகிறது, இந்த மாதிரி வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கைன்னு. மாலை சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவு செய்தவர்கள் மீது 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று மாலை தகவல் வருகிறது. அடுத்த 1 மணி நேரத்திற்குள் 2 தாவேக நிர்வாகிகள் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கருத்து வெளியிட்டதற்காக வதந்தி பரப்பினாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது. இன்று அதிகாலையில் ரெட்பிக்ஸ் சேனல் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து இணைத்து பார்த்தீர்கள் என்றால் கரூர் சம்பவத்தை பற்றி சந்தேகத்தை கூட நீங்கள் எழுப்பக்கூடாது என்பது தான் இதன் அடிநாதமாக இருக்கிறது. உனக்கும் கேஸ் இருக்குது, வெயிட் பண்ணு, உட்காந்து 3 நாள் பேசினுக்கிறியா? வாங்கல வரும், உங்களுக்கு இருக்குல்ல 3 நாள் இருக்குது. நம்ம என்ன சார் பேசணும், நமக்கு தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அதனால நம்ம அதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. எந்த ஊரில் இருக்கிற நீ இடியட்? ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துள்ள அடிப்படை உரிமை தமிழகத்தில் பொருந்தாது. அதுதானே ஃபெலிக்ஸ் பேசினாரு. இது எது உண்மை, எது மக்களுடைய சந்தேகம், எது வதந்தின்னு நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? மக்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லா மனிதனுக்கும் இந்த விவகாரத்தில் நடந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை பதிவு செய்வதற்கான உரிமையை அரசியலமைப்பு சாசனம் வழங்கி இருக்கிறது. வதந்தியை பரப்புனா எப்படின்னா, வதந்தி பரப்புறதுக்காக கைது பண்ணலாம், நான் அதெல்லாம் தவறுன்னு சொல்ல மாட்டேன். நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வெடிகுண்டு இருக்குது, இது வதந்தி. ஏன் இது வதந்தி? கைது செய்ய வேண்டிய வதந்தி என்றால் பீதி ஏற்படும் ஜனங்களுக்கு, புரியுதா? ஐயையோ நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இதாமே, என் பொண்ணு அங்கே தான் இருக்குது, முதல்ல ஓடி போய் நீங்கள் கூப்பிடுவீங்க, இதனால் பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகுது. சரியா? கரூரில் போலீஸ் கோட்டை விட்டுச்சுன்னு சொல்கிறதுல என்னப்பா பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகும்? இதற்கான உரிமையை அரசியலமைப்பு சாசனம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த அரசு நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும், எந்த விஷயத்துலையாவது சிஎம் வதந்தி பரப்பாதீங்கன்னு வீடியோ போட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள்? அப்படி பார்த்தா முதல்ல அவர் தான் கைது பண்ணோம். நல்லாட்சி பண்ணுறேன்ட்டு அவர் தான் பொய்யை பரப்பிட்டு இருக்காரு, 4.5 வருஷமாக பரப்பிட்டு இருக்காரு. இந்த வதந்தியை பரப்புறாங்க அப்படின்னா, நேற்று ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சுல சார், இது கொலைகாரன் விஜய் தற்கூரி அரசியல்வாதி, அவரை கைது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க. அப்போ அதுதானே சார் வதந்தி? ஒரு நபர் ஆணையம் விசாரிச்சுக்கிறப்ப நீ எப்படி அவர் தான் கொலைகாரன் எப்படி சொன்னீங்க? அப்போ அவர் எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கைது பண்ணிருக்காங்க சார்? நீ ஃபீல்டுக்கு புதுசுப்பா. நான் உன்னை ஒரு பாமரனா, ஒரு எளிய மனிதனாக தான் நான் உன்னை பார்க்குறேன். அப்போ இயல்பாக உனக்கு இந்த சந்தேகம் தோணுதில்லை? உனக்கு உலக அனுபவமும் குறைவு, ரைட்டா? இப்போது டக்குன்னு நீ ரெண்டையும் பொருத்தி பார்க்குற தெரியுதா? சார் என்ன சார், ஒரு சேனலில் சந்தேகம் கேட்குறாங்க, அதை வதந்தின்றீங்க, என்ன நடந்துருக்குன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தன் 29 பேரை கொன்னுட்டான்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டுறாங்க, அது வதந்தி இல்லையா சார் அப்படின்னு நீ கேட்குறல்ல? இது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இது தோணும். சாணக்கிய நீதி புத்தகத்தில் விநாச காலே விபரீத புத்தி என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. நேரம் உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டால் உங்கள் புத்தி விபரீதமாக வேலை செய்யும் என்று அந்த ஸ்லோகம் கூறுகிறது. ராமாயணத்தில் சீதை எனக்கு அந்த மான் வேண்டும் என்று அந்த மாயமானை வேட்டையாடி சென்றதுனால தானே கடத்தப்பட்டது, எல்லா சம்பவம் நடந்துச்சு. அந்த மாயமான் ராமரின் கண்ணுக்கு தெரிந்தது விபரீத புத்தி என்று அந்த சாணக்கிய நீதியில் எழுதியிருக்கிறது. எல்லாருக்கும், யார் கண்ணுக்குமே தெரியாத அந்த மாயமான் ராமனின் கண்ணுக்கு எப்படி தெரிந்தது? அதுதான் விபரீத புத்தி. அது போன்ற விபரீத புத்தி திராவிட மாடல் அரசுக்கு வந்துவிட்டது. நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர், வதந்தி பரப்புறதை பற்றி இன்றைக்கி என்ன பப்ளிக் ஆர்டர் கெட்டு போச்சு? நீங்கள் வீடியோ போடலாமா? அதுதான் லீடு, புரியுதா? வதந்தி பரப்பாதீர்கள் சொன்னால் முதல்வரோட உத்தரவை செயல்படுத்துகிறோம். ஐஸ்கிரீம் அதிகாரி இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டு பத்திரிகையாளர்களை உள்ளே வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனை உருவாக்கியிருக்காரு, இந்த சோஷியல் மீடியா விங்குன்னு. இப்போ தான் வழக்கமாக இதுக்கு முன்னாடிலாம் என்ன, நாங்கள் கையெழுத்து போடுறதுக்கு தான் நீங்களும் வந்திருக்கீங்களா கையெழுத்து போடுறதுக்கு? ஒவ்வொரு இடத்துக்கு போவோம்ல, இப்போ இதுக்குன்னு ஒன்று டிசி ஸ்ரீநாதான்னு ஒருத்தர் இருக்கார். இந்த கேஸ் எல்லாம் போடுறதுக்கு மட்டும் இந்த 25 கேஸையும் போட்டது அந்த விங்கு தான். ஸோ இதை வைத்துக்கொண்டு யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் இது போல் வழக்கு போட்டு கரூர் என்று சொன்னாலே கைது. கரூர் என்று யார் பேசலாம்? தமிழக மாணவர் சங்கம் பேசலாம், திமுக நிலையத்துவான்கள் பேசலாம், அரவிந்த் குணசேகர், நிரஞ்சன், லக்ஷ்மி சுப்பிரமணியம் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பேசலாம், திமுக ஐடி விங் பேசலாம். யாரெல்லாம் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு விஜய் தான் என்று சொல்பவர்கள் பேசலாம். அது மட்டும்தான் பேசலாம். இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விநாசகால விபரீத புத்தி என்று எதற்காக சொன்னேன் என்றால், இப்படி கேட்டேன், ஏன் சார் அது வதந்தி இல்லையா சார் அப்படின்னு. அந்த போஸ்ட் ஓட்டுனது தமிழ்நாடு பூரா ஓட்டியிருக்காங்க. இன்னொன்று அந்த மதுரை வாயிலில் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க போல இருக்குது. இது தாவேக பையன் ஒருத்தன் போயிட்டாங்க, போஸ்ட் ஓட்டுறோம் பாவங்கள, ஏழை தொழில் தானே, யாரையா ஓட்ட சொல்கிறதுன்னு ஒன்று மதுரைவாயில் எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி தான் ஓட்ட சொன்னார் அப்படி அந்த பையன் சொல்லி வீடியோ வந்துடுச்சு. ஸோ தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் தான் இதை செய்கிறார்கள். இது ஆர்கனைஸ்டாக நடக்குது. முதல்வருக்கு வேணால் இது தெரியாமல் அவர் உல்லாச பொறியில் இருக்கலாம், மக்களுக்கு கூடவா உல்லாச பொறியில் இருக்கிறார்கள்? பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். ஃபெலிக்ஸை தூக்கி உள்ளே வைக்கிறீங்களே, ஃபெலிக்ஸ் என்ன ஜெயிலு பார்க்காத வர மாதிரி அவங்க வீட்டில் வழக்குகளை சந்தித்தது இல்லையா? என் வழக்கில் ஃபெலிக்ஸையும் தானே கைது பண்ணாங்க. அத்தனை வழக்குகளும் சந்தித்த பிறகு திமுக ஐடி விங் மாதிரியோ இல்லை திமுகவுக்கு ஆதரவளிக்கும் தம்பி சொன்ன மாதிரி விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளராக அவர் மாறலையே. என்ன உண்மை நடக்குதோ அதை தான் பேசிட்டு, அதனால தான் கைது செய்யப்படுகிறார். நான் சொல்கிற மாதிரி விஜய் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா விட்டுருப்பாங்க. சந்தோஷம் பாட்டுப்பாங்க, துட்டு கொடுத்துருப்பாங்க கையில், புரியுதா?
ஸோ அவர் அந்த ஃபெலிக்ஸு அண்ட் லியோ பேசின அந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ மக்கள் அதை பார்த்துருக்காங்க. அந்த பார்த்த மக்களுக்கெல்லாம் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு தெரியாதா? அவர் என்ன தப்பாக பேசிட்டாரு? உங்கள் மேடையில் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்கடா. உங்கள் மேடையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் தினமும் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் நடத்துகிற ஐடிவிங்க ஆபாசமான ஐடிவிங்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஃபெலிக்ஸை வந்து இந்த வீடியோவுக்காக கைது செஞ்சுட்டு போகிறீங்கன்னா, அப்போது கரூர் சம்பவத்தில் ஏதோ சரிதான் இருக்கிறது என்று மக்களுக்கு தோன்றுமா? தோன்றாது. ஃபெலிக்ஸ் இப்போ என்ன தப்பாக பேசினார்? இவையெல்லாம் சந்தேகங்கள் என்று எழுப்பப்படுகின்றன. இது அவராக சொல்லலை, இத்தனைக்கு வேற ஒருத்தவங்க அங்கே பங்கேற்றவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதிலிருந்து சொல்கிறாரு. கரூரில் இருக்கிறவன் சொல்கிறது பொய்ன்னு வச்சுக்கிட்டாலும் நீ அவனை தானே கேட்கணும். அப்போ இதை பார்க்குற ஜனங்க எப்படி பார்ப்பாங்க? அப்போ மீடியாவையும் இந்த டிவி பேப்பர்லேயும் எவனையும் உண்மையை எழுத விட மாட்டேங்கிறீங்க. அப்படி உண்மையை பேசுகிறவனெல்லாம் தூக்கி நீங்கள் கைது செய்கிறீங்கன்னா, யூடியூபெல்லாம் பார்த்து பயப்படுற கவர்மெண்ட்டு தான் இந்த கவர்மெண்ட்டு. ஏன் பயப்படுது? எவன் உண்மையை பேசினாலும் பயப்படுது. அப்போ கரூர் சம்பவத்தில் இவங்களுக்கு ஏதோ பங்கு இருக்குது. பங்கு இல்லைன்னா எதுக்கு கைது செய்கிறாங்க? ஏன்பா இவ்வளோ பெரிய அரசாங்கம், 75 ஆண்டுகால பவழ விழா கண்ட கட்சி, திராவிட மாடல் அரசு, இந்த அரசு ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து பயப்படுதுன்னா இது உங்களுக்கு அவமானம் இல்லையா? இல்லை சார், எனக்கு புரியல. முதலமைச்சரே வந்து இப்படி வதந்தியை பரப்புறீங்கன்னு சொல்லிட்டு அதோட தாக்கம் ரொம்ப பெருசாயிருச்சோ அவங்களுக்கு திமுக சைடு? மாட்டிக்கிட்டோன்னு பயப்படுறாங்க. இவங்க நினச்ச மாதிரி இது போகலல்ல. நம்ம சொன்னோம்ல, 27 சம்பவம் அன்னைக்கு இரவு சம்பவம் நடக்குது. மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கிறது. காலையில் 8 மணிலேருந்து அப்படியே ஸ்லோவாக யாருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, போதுமான பாதுகாப்பு கொடுக்கலங்க, ஆம்புலன்ஸ் எதுங்க குறுக்க வந்துச்சுன்றாரு. ஆமாம், எதுக்குடா அவ்வளோ கூட்டத்தில் அத்தனை ஆம்புலன்ஸு அப்படின்னு ஒன்று தான் 2 பேரும் சொல்கிறான். கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர், சார் செருப்பு தூக்கி வீசினாங்க சார் விஜய் மேலே அப்படின்னோடனே எல்லாருக்கும் எழுது. நான் நசுங்கினாலும் பரவாயில்ல, ஒரு செகண்டாவது விஜயை பார்த்துடணுன்ற கூட்டம் தான் அங்கே இருக்குது. அந்த கூட்டத்தில் எவன் செருப்படுத்த வீசுவான்? அப்போ இவங்க ஏதோ வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு அந்த தகவல் வருது. இந்த தகவல்லாம் வந்ததும் சரி நம்ம இந்த டேமேஜை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லாம் இறக்கி விட்றாங்க. அதிகாரிகள்லாம் போய் விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியே, அதெல்லாம் எதுவும் நடக்கலைங்க, எல்லாத்துக்காரரும் அவர் தாங்க, நாங்கள் சொன்னாங்க 100 மீட்டர் முன்னாடி நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, எல்லோரும் பசி தண்ணியில் கஷ்டப்படுறாங்க, பார்த்து பாப்கார்ன் வாங்கி கொடுங்கன்ட்டு நாங்கள் சொன்னோம். அவர் தான் கேட்கல. அந்த டவுன் டிஎஸ்பி மீண்டும் மீண்டும் சொன்னார். அதனால் அப்போ கூட அவங்க கேட்கல. அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஒரு தலைவர் லேட்டாக வரலாமாங்க, அதனால அவர் லேட்டாக வரலாமா? இவ்வளோ லேட்டாக வந்தால் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகலாம். லேட்டாக தானே வரேனே, ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகலாம். தலைவர் கூட்டத்துக்கு லேட்டாக வரலாமா அப்படின்னு அதிகாரிங்க சொல்கிறாங்க. கரண்ட்டே கட் பண்ணலை அப்படின்னு மின்வாரி அதிகாரிங்க சொல்கிறாங்க. இதில் துபாயிலேருந்து கிளம்பி வந்து திரு உதயநிதி வேற ஏன் லேட்டாக வந்தாருன்னு அவர்கிட்ட கேளுங்கன்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. இவ்வளோலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு இந்த பக்கம் திருப்பலான்னு பார்த்தா திரும்ப மாட்டேங்குது. அங்கே திமுக சொல்வது உண்மை இல்லை என்று பேசுகிறவனோட வீடியோக்களையெல்லாம் மக்கள் போய் வெறித்தனமாக பார்க்கிறார்கள், தேடுகிறார்கள் உண்மையை. யாராவது பேச மாட்டார்களா? இந்த அரசாங்கத்தோட நரேட்டிவ் பொய் என்பதை யாராவது பேச மாட்டார்களா? உண்மையை பேசுகிறவங்கள மக்கள் கொண்டாடுறாங்க சார். கொண்டாடத்தான் செய்வாங்க. 1-2 பேர் தானே இருக்கான். அப்போ அதெல்லாம் தேடும்போது ஓஹோ உண்மையாக பேசுகிற தூக்கு. யாரை வச்சு தூக்குறது? இதற்கென்றே இருக்கிறாரே ஐஸ்கிரீம் அதிகாரி. சார் ஒரு டவுட் வருதுங்க சார். பொதுவாகவே 7 வருடங்களுக்கு மேலே சிறை அப்படின்னு இல்லாத வழக்குகளும், அதுக்கப்புறம் யூடியூப்பில் பேசுகிறதுக்கெல்லாம் வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஆல்ரெடி தீர்ப்பு இருக்கேங்க சார். அப்படிலாம் இருக்கும்போது திரு ஃபெலிக்ஸோட கைது என்பது சரியாங்க சார்? சட்டம் படித்தது போல் கேட்கிறீர்கள். எனக்கு ஜாமீன் கொடுத்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இதே மாதிரி தான் 2வது முறை கைது செய்யப்பட்ட போது எனக்கு அதில் ஜாமீன் கொடுக்கும்போது நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால், ஃபஸ்ட்டு இவர் எப்படி ரிமாண்டு பண்ணார்ன்றதே எனக்கு புரியவில்லை. இப்போவெல்லாம் அடிக்கடி கருத்து சொல்கிறதுக்கே கைதுகள் நடக்கிறது. காவல்துறை இப்படியெல்லாம் கைது செய்வார்கள் தான் என்றாலும் இவர்களை ரிமாண்டு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எப்படி ரிமாண்டு செய்கிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. காவல்துறை தவறுகளை செய்யும் போதெல்லாம் நீதிமன்றங்கள் தான் தலையிட்டு இந்த அநியாயத்தை நிறுத்த வேண்டும். மிகவும் எளிதாக இதுக்கெல்லாம் நான் ரிமாண்டு பண்ண மாட்டேன் என்று நீதிபதிகள் சொல்லலாம். குறைந்தது ஜாமீன் அவர்கள் கோரும்போது உடனடியாக ஜாமீன் வழங்கலாம்.
சில கருத்துக்களை சொன்னார் என்பதற்காக ஒருவர் கைது செய்யப்படும் போது இது போன்ற எளிமையான நடைமுறைகளை நீதிபதிகள் பின்பற்ற வேண்டும் என்று அதில் சொல்லிட்டு, பல முறை உச்சநீதிமன்றம் கருத்துகளுக்காக கைது செய்யாதீர்கள் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது. To foist a case against a person for making a certain assertion is indicative of a fascist approach. ஒருவன் ஒரு கருத்தை சொல்கிறான் என்பதற்காக அவன் மீது வழக்கை போட்டு அவனை கைது செய்வது என்பது பாசிச அணுகுமுறை. The target of a verbal attack can be any person. No one can be a holy cow. Prosecution is one thing. Arrest is entirely another. யாருமே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியாது. ஒரு விஷயத்தில் ஒருவர் எந்த கருத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு கூட நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் கைது எதற்கு செய்கிறீர்கள்? ப்ராசிக்யூஷன் இஸ் ஒன் திங், அரெஸ்ட் இஸ் என்டைர்லி அனதர். சுப்ரீம் கோர்ட்டு பல்வேறு வழக்குகளில் இது போன்ற கைதுகள் செய்யக்கூடாது என்று சொல்லியது செவிடன் காதில் தான் விழுந்திருக்கிறது. ஒருவர் சொல்லிய கருத்தின் காரணமாக வன்முறை ஏற்பட்டால் தான் காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னோட வழக்கை பற்றி சொல்கிறார். இவர் மனுதாரரை தேவையில்லாமல் அலைக்கழிக்கிறார்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இது தெளிவாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. உயர்நீதிமன்றமே இந்த தீர்ப்பில் குறிப்பிடுவது போல உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் செய்திருக்கிறது. இன்னொன்று சார், இப்போ இந்த வதந்தியை பரப்புனாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினப்ப 15 நாள் நீதிமன்ற காவலில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நீதியரசர்கள். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் நீதிமன்றத்தை நம்ம நம்பி இருக்கோம். இப்படி ரிமாண்ட் பண்ணுறது உண்மையிலே வருத்தத்தை அளிக்குது சார். இதைத்தான் பண்ணாதீங்கன்ட்டு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பில், இப்போ நான் படித்த தீர்ப்பில் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பல நீதிபதிகள் இதை பின்பற்றுவதில்லை. இதெல்லாம் ஜாமீனில் பேசிக்கிங்க, ஹைகோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க, நான் ரிமாண்டு பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீதிபதிகள் தான் தடுக்கணும். இதைத்தான் சொல்கிறாரு. போலீஸ் இப்படி தான் ஏன் பண்ணுவான், நீங்கள் ஏன் ரிமாண்டு பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அவங்க சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் வாதாடுவார்கள். வாதாடும் போது ஃபஸ்ட்டு மேஜிஸ்ட்ரேட்டே கொஸ்டின் பண்ணலாம், எதுக்கு இதில் ரிமாண்டு? இப்போது நீ உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்க, இதில் ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டுன்றதோ உன்னை கைது பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் தடயங்களை அழிக்க வாய்ப்பு இருக்கா? உன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் என்ன தடயம் இருக்குது அடிக்கிறதுக்கு? சாட்சிகள் இதில் மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு உன்னை கைது பண்ணணும்? ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இதற்கு முன்பு பேசிய போது சொன்ன விவகாரம் தான். எவனுமே கரூரை பற்றி பேசக்கூடாது. கரூர்னே வாய் திறக்காது. தம்பி சொன்ன மாதிரி, என்னையா விஜய் இவ்வளோ பேர் கொன்று விட்டாரு, கொன்னுட்டு ஓடிட்டாரே என்று பேசுங்கள். உங்களை இந்த அரசு கொண்டாடும், ஐஸ்கிரீம் அதிகாரி உங்களுக்கு விழா எடுப்பார். சமாதிக்கு பக்கத்தில் போய் நின்னா அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான். பார்த்தீங்களா? இது மாதிரி பைத்தியத்தெல்லாம் வளர்த்து விடுவாங்க. இது மாதிரி பைத்தியங்களை வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டே நடக்குது. அதனால தான் இது பைத்தியக்கார கவர்மெண்ட்டுன்றோம். இன்னும் கொஞ்ச நாளில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். நடக்கும். நீ இதெல்லாம் நினைக்காத, சாதாரணமாக நினைக்காத தம்பி, நடக்காதுன்னு நினைக்காத. சிபிசிஐடி தேடிட்டு இருக்க அக்யூஸ் கூட உட்காந்து காப்பி குடிச்ச கவர்மெண்ட் சிஎம் தானே அவரு. அப்போ இது நடக்கும். நண்பர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் இதை எதிர்கொண்டு வெளியே வருவார். எதிர்க்கட்சிகள் மனதார முழு மனதோடு ஃபெலிக்ஸ் அவர்களின் கைதை கண்டிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். ஃபெலிக்ஸ் ஜெயிலுக்கு போனது, அந்த 2 தாவேக நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள்லாம் இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிருக்கிறதெல்லாம் திரு விஜய் அவர்களுக்காக, தாவேகன்ற கட்சிக்காக. கட்சி தலைவர் தான் இதை முன்னாடி வந்து கண்டிக்கணும். நம்ம கூட கரூர் சம்பவத்தை ஒரு நாள் தள்ளி தான் போட்டோம். ஆனால் ஃபெலிக்ஸ் எல்லாம் அன்னைக்கே போட்டாரு. அது மக்கள் எந்த அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். முழுக்க முழுக்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவான வீடியோ தான். விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசாதீர்கள். அது ஓகே சார். திரு விஜய் அவர்கள் அதுக்காக இந்நேரம் ஒரு கண்டன அறிக்கை எதையாவது வெளியிட்டு இருக்கணும்ல சார். நாளைக்குள்ள வரும்னு எதிர்பார்க்கப்படுது சார். இது என்ன மழையா? உடனே கண்டிக்கணும் தம்பி, ஒரு வாரம் கழிச்சு கண்டிக்க கூடாது. அப்போ என்ன லீடர் நீங்கள்? உங்களுக்கு ஆதரவாக பேசி தானே, உங்களுக்கு ஆதரவான்ட்டு இல்லை, உண்மையை பேசி போகிறாரு, அது உங்களுக்கு ஆதரவாக அமைந்து விட்டது. இன்னொன்று, உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்களே பேசலையே. ஒரு தரப்பு நியாயத்தை இன்னொருத்தவர் பேசி ஜெயிலுக்கு போகிறாருன்னா அதை கண்டிக்கணும்ல சார். நீங்கள் தானே பேசியிருக்கணும், உங்களுக்கு தானே வந்து சொல்லியிருக்கணும் வெளியில். உங்கள் நிர்வாகிகள் யார் பேசியிருக்கிறது இது வரைக்கும்? நடுராத்திரி புரட்சி வெடிக்கணும்னு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணுற முட்டாள்களைத்தான் நீங்கள் அருகில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சைடு வேர்ஷன் என்னன்றது சொல்கிறதுக்கு உங்கள் கட்சியிலே ஆள் இல்லை. இன்னொருத்தன் சொல்கிறவனை தூக்கி உள்ளே போடுறாங்க. இதையும் கண்டிக்கலைன்னா நீ உங்களுக்குலாம் எதுக்கு அரசியல் கட்சி? சார், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஜிபி நியமனம் பற்றி திரு விஜய் அவர்கள் பேசினது கிடையாது. கிட்னி விவகாரம் பற்றி பேசலை. அங்கே போயிட்டு அந்த கிட்னி விவகாரம் நீங்கள் சொன்ன உடனே தான் நினைவுக்கு வருது மாலதி. அந்த கிட்னி திருடவன் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறான்ப்பா. இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலப்பா அவனை, திராவிட ஆனந்தனை. நான் ட்வீட்டு போட்டவன், யூடியூப்பில் பேசினவனெல்லாம் கைது செய்கிறீங்கன்னா மக்கள் பார்க்க மாட்டார்கள். ஆனால் செய்தியெல்லாம் வருது, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஸ்கூட்டியில் நல்லா போய்க்கிட்டு இருக்காரா சார்? நாமக்கல்ல ஸ்கூட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்காரு சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அசிங்கமாக இல்லை? கிட்னியை திருடுறான் ஒருத்தன், ஏழைங்களோட கிட்னியை திருடி பணக்காரனுக்கு விற்றுக்கு லாபம் சம்பாரிச்சிருக்கான்.
அவனை கைது பண்ணல, யூடியூப்பில் பேசுனதுக்கெல்லாம் கைது பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் கருத்து பதிவு பண்ணதுக்கெல்லாம் கைது பண்ணுறீங்களே, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. விட்டுருவாங்களா அப்படியே? அப்போது கருத்துகளே வெளியே வரக்கூடாது என்று இந்த கவர்மெண்ட்டு அஞ்சுகிறது. எதிர்கட்சி அது எலெக்ஷன் வர வரைக்கும் நம்ம எதிர்கட்சியாக செயல்படணும்னு திரு ஆதவ் அர்ஜுன் சொன்னார். ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கைதானவங்களுக்கு கூட ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு அறிக்கை இல்லை. இந்த மக்களுக்கான விவகாரங்களை கூட நீங்கள் லேட்டாக பேசுகிறீங்க. கிட்னி விவகாரத்தை பேசினாருன்னு சொல்லுவாங்க, போயிட்டு பிரச்சாரத்தில் பேசினாரு, அதுக்கு முன்னாடி அறிக்கை விடல, பேசுகிறாங்க, புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு சம்பந்தமான ஒன்று நடந்திருக்கு, அதை கூட பேசாமல் அமைதி காக்குறீங்கன்னா அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், பிரச்சனை வரக்கூடாது நமக்கு அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு எடுத்துட்டு ஏன்பா விஜய் தான்ப்பா கொண்டுட்டார் இவங்களன்ட்டு நான் பேசினேன்னா எனக்கு எவ்வளோ கன்வீனியன்ஸ். அது உண்மை இங்கே மறைக்கப்படுகிறது. உங்கள் சார்பாக இல்லை, உண்மையை பேசக்கூட உங்கள் ஊரில் ஆள் இல்லாமல் போகுதில்ல. பாதுகாப்பு இல்லைன்னா ஒய் கேட்டகிரி பாதுகாப்பில் போலீஸ் கூட சுற்றிட்டு இருக்கீங்க நீங்கள். இன்னும் கரூர் போய் பார்க்கல. இப்படி ஒரு கேள்வி வரும் தானே சார்? உங்க உயிர் அவ்வளோ முக்கியம் தானே. அப்போ 40 உயிர் முக்கியம் இல்லையா? ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 40 உயிர் முக்கியம் இல்லையா? அப்போ அந்த கேள்வி வரும் தானே. அப்போ என்ன லீடர் நீங்க சொல்லுங்க? வதந்தி பரப்பக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு, அதுக்கு நீங்க தான் சார் கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்கணும். அது போல திரு இபிஎஸ் வெளியிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரும் வந்து கைட் பண்ணலன்னு வைங்க சார், என்ன சார் ஆகும் இன்னைக்கு நிலைமை? இபிஎஸ் நயனா நாகேந்திரனும் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தானே சொன்னா என்னமா வருவாரு? ஃபெலிக்ஸ் பேசல, நம்ம பேசல, யார் பேசியிருப்பா? திரு விஜய் அவர்களோட நிலைமை இன்னைக்கு என்ன? அவரை கூட விட்டுருவாங்க சார். அவரை சுத்தி இருக்காங்க இல்லையா தாவேக நிர்வாகிகள். இன்னைக்கு மதியழகன் கைது, நேற்று இரவே கைது. ஒரு புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முன்ஜாமீன் கோரி இன்னைக்கு மனு தாக்கல் செய்கிறார்கள். விஜயே கைது செய்யப்படலாம். விஜய் கைது செய்யப்படாமல் தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கைதுகளை கண்டித்தால் தான் உங்கள் அருகே வரமாட்டார்கள். விஜய் கைது பண்ணு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்தில் வேற ஏதோ ஒரு அமைப்பு வேற கொடுத்துருக்காங்க. உங்களில் ஒருவன்ற ஒரு அமைப்பு சார் வருவாங்க, எனக்குள் ஒருவன் வருவாங்க. அடுத்தது இந்த அமைப்பெல்லாம் எங்கேருந்து வந்து இந்த நேரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் புதுசாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் ஏன் உளவுத்துறையில் சரவணன் ஒரு எஸ்பி வச்சுருக்காங்க. அந்தாலும் இதுதான் வேலை. இந்த போஸ்ட் ஓட்டுறது இதெல்லாம் நடந்துச்சு இல்லை, இதெல்லாம் இந்த பைத்தியம் ஒன்று சமாதிக்கிட்ட வீடியோ போட்டு சொன்னீங்களே, இந்த பைத்தியங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தான் சரவணன் என்று ஒருவரை வைத்திருக்கிறார்கள். அவருக்கு இதுதான் முழு நேர வேலை. அல்வா அதிகாரி இந்த வேலையெல்லாம் இவரிடம் கொடுத்து விடுவார். இப்போ தொடர்ந்து நம்மளும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். நீங்கள் எதுவும் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்? நான் மட்டும் இல்லை, நீங்களும் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பிச்சுலான்னு பார்க்குறீங்களா? இப்போ நான் தப்பிச்சுனா சார்? நீ உட்காந்து பேசுகிறல்ல, இன்ஸ்டாவில் போட்டு வீடியோ போட்டு ஃபாலோவர்ஸ் ஏற்றுறல்ல, வா அரெஸ்ட் ஆகு. எங்கள் அண்ணன் விஜய் இதுக்காக அறிக்கை விடுவாராங்க சார்? லீவ் இட். அவரோட ஃப்யூச்சர் மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆலோசனை சொல்கிறோம், அவரோட அரசியல் எதிர்காலத்திற்காக ஆலோசனை சொல்கிறோம். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அது உங்கள் விருப்பம். ஸோ எனக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் மிக தீவிரமாக இப்போ அடுத்தது இப்போ இந்த ஃபெலிக்ஸு, வெங்கி ரத்னா இவர்களுக்கெல்லாம் அடுத்து நாம் ஒருவர் தான் பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு குரல் தான் ஒலிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே இந்த கரூரில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஒலித்து கொண்டிருக்கிறது. இதையும் நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அதனால் கைதுக்கு எந்த நேரமும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம கைது ஒன்றும் புதிதல்ல, போயிட்டு சிறையிலேருந்து வெளியில் தான் வரப்போகிறோம். வந்த உடனே திருப்பி இதே மாதிரி உட்காந்து இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பும் வேலையை தொடர்ந்து செய்வோம். அதனால் இது பற்றி ஒன்றும் நீங்கள் பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம்.